நம்ம இப்போ 2D அரேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 2D அரேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ளார இன்னொரு அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் 2D அரேஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துப்போமே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம். எப்படி சாதாரணமாக டிக்ளேர் பண்ணுவோம்னா ஒரு டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் வந்து இன்ட்டாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம். டேட்டா டைப்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது நம்ம என்ன சொல்லலாம், இன்ட்டு அப்புறம் கேரக்டர் ஃப்ளோட்டு, அது என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கா. இதில் வந்து எக்ஸாம்பிள்ட்டு நான் இன்ட்டு இந்த ப்ரோக்ராம் கொடுக்க போகிறது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அரே நேம். ஓகேவா? அரே நேம் வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துடலாம். இப்போ நம்ம அரே நேம் வந்து அரேன்னு மட்டும் சும்மா சொல்லுவோமே. ஓகேவா? அரே நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரோ சைஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோ சைஸ் கொடுத்துட்டு ரோ சைஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்கலாம், ரோ சைஸ் வந்து 3 கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் காலம் சைஸ். ஓகேவா? காலம் சைஸ் வந்து இந்த இதுக்கு வந்து நான் 4 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம சாதா அரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாதா அரேல என்ன இருக்கும்னா நார்மலாக இப்போது இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கண்டுபிடிப்போமா. இப்போது எப்படி சொல்கிறது, ஒரே ரோ தான் இருக்கும். நார்மல் அரேனா 1 டைமென்ஷனல் அரேனா ஒரே ரோஸ் தான் இருக்கும். அது வந்து நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே 2D அரேஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பாருங்களேன், இந்த ரோவும் டாலம். ஓகேவா? இந்த ரோ டாலம் ரெண்டும் இருக்கும். எந்த ரோவோட எந்த டாலம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இங்கே வந்து 2D அரேயில் பார்க்க முடியும். ஓகேவா? இது வந்து சிம்பிள் தான். இப்போ நார்மலாக நம்ம இது எப்படி டிக்ளேர் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப். ஓகேவா? டேட்டா டைப், அதுக்கப்புறம் அரே நேம், அதுக்கப்புறம் அரே நேமில் ரோ சைஸு, அதுக்கப்புறம் காலம் சைஸ். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து போட்டேன்ல, அதை வந்து நான் கீழே இது பண்ணுறேன். டேட்டா டைப் வந்து இன்ட்டு நான் போடுறேன். அரே நேம் வந்து அரே, ரோ சைஸ் வந்து 3, அதுக்கப்புறம் காலம் சைஸ் வந்து 4. ஓகேவா? இவ்வளோதான கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம இப்போது 2D டைமென்ஷனல் அரேனா என்னன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம 2 டைமென்ஷனல் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலேஷன் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போது 3x4D அரே பண்ணி வச்சு பார்க்க போகிறோம். விச் இனிஷியலைஸ் இட்ஸ் வேல்யூ ஃப்ரம் 1 to 12. ஓகேவா? விச் இனிஷியல் இட்ஸ் வேல்யூனா இது இருக்கட்டும், சும்மா ரன் பண்ணும்போது அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் தூக்கிட்டு இப்போ நம்ம அந்த ஓகே டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் அரே வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா? 3 ரோவோட சைஸ் வந்து 4. ரோவோட சைஸ் வந்து 4. ரோவோட சைஸ் வந்து 3, காலம் சைஸ் வந்து 4. இப்போது இதில் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 1, 2, 3, 4 தனித்தனியாக பண்ணுவோமே. 1, 2, 3, 4 தனியாக, அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 தனியாக, அதுக்கப்புறம் 5, 6, 7, 8 தனியாக. ஓகேவா? 5, 6, 7, 8 தனியாக, 5, 6, 7 and 8 வந்து தனியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 தனியாக. 9, 10, 11 and 12 வந்து தனியாக. ஏமா கொஞ்சம் அமைதியாக தான் ஆமா, அதையும் சாதிக்க போக மாட்டேன். லெவன் 12 வந்து தனியாக நான் பண்ணுறேன். ஓகேவா? இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட அர்த்தம் சிம்பிளாக என்ன சொல்லலாம்னு பார்த்தோன்னா, ஒரு இந்த லைன் வந்து 3x4D அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணுது. இனிஷியலைஸ் வேல்யூ ஃப்ரம் 1 to 12. ஓகேவா? 1லேருந்து 12 வரைக்கும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. இவ்வளோ தானே. இப்போது நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா?
ஒரு அரே எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் நல்லா பார்த்துட்டு வந்தோம். ஃபார் இன்ட் I இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் 0ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா, I லெஸ்ஸர் தென் 3. ஓகேவா, இது வந்து நான் ரோட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகேவா, அதனால தான் ஓகேவா இந்த ரோ வந்து 3 போட்டுருக்கேன்னா அந்த இது பண்ணுறதுக்காண்டி பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி நான் ஃபார் லூப் போட்டு கொடுக்குறேன். I லெஸ்ஸர் தென் 3 போட்டு அதுக்கப்புறம் I இன்க்ரிமெண்டேஷன் பண்ணுறேன். I++ கொடுத்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூப் த்ரூ ரோஸ். ஓகேவா, இதை நான் எப்படி இதில் போடுறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. லூப் த்ரூ ரோஸ் போட்டாச்சா. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஓப்பன் பிரேஸ் எதுட்டுனா இப்போ அடுத்து உள்ள ஃபார் லூப்லார இன்னொரு லூப் போடுறதுக்கு. ஓகேவா, ஃபார் இன்ட் j இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் j லெஸ்ஸர் தென் 4 எதுக்கு டாலம். ஓகேவா, இது நம்ம டாலம் டு பண்ணுறோம் ஐட்ரேஷன் ப்ராசஸ் லூப்பிங் இது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்காக லூப் த்ரூ காலம்ஸ் போடுறேன். லூப் த்ரூ காலம்ஸ். ஓகேவா, லூப் த்ரூ காலம்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லணும். ஓகேவா, இதை ரெண்டுத்தையுமே வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். பிரிண்ட் %d கமா array of I and array of j. ஓகேவா, இதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா, அண்ட் தென் க்ளோஸ் பிரேசஸ் போட்டுட்டு printf கொடுத்துட்டு n போடுறேன். ஓகேவா, இப்போது இந்த நெக்ஸ்டட் ஃபார் லூப் இருக்கு இல்லையா, இதோ இங்கே லைன்ஸ். இந்த நெக்ஸ்டட் ஃபார் லூப் என்ன சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐட்ரேட் பண்ணும். ஓகேவா, ஒவ்வொரு எலமெண்ட் ஆஃப் த அரேட்டும் ஐட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த அவுட்டர் லூப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப் வந்து கோஸ் த்ரூ த ரோஸ். ஓகேவா, அப்புறம் இன்னர் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவுட்டர் லூப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, அவுட்டர் லூப் வந்து கோஸ் த்ரூ த ரோஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னர் லூப் வந்து கோஸ் த்ரூ த காலம்ஸ். இது வந்து நார்மலாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து printf கொடுத்து நான் எல்லா இதையும் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்குறேன். ஓகேவா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஸ்லாஷ் n ஏன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மூவ் த நெக்ஸ்ட் லைன் ஆஃப்டர் ஈச் ரோ. ஓகேவா, இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா, 2D அரேஸ்னால் ஒன்றுமே இல்லை. அரேட்லார நான் இன்னொரு அரே வச்சு போட்டுருக்கேன். சிம்பிள் லாஜிக். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கா. நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது தான் அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த அவுட்புட் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த 2D அரே இந்த டேப்லெட் ஃபார்மேட். ஓகேவா, அதுக்கப்புறம் விச் ஈச் ரோ பிரிண்டட் வந்து நெக்ஸ்ட் லைன். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. செகண்ட் ரோ வந்து 5 6 7 8ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ வந்து இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. சிம்பிள் லாஜிக். இவ்வளோ தானே நம்மகிட்ட 2D அரேனா. ஓகேவா, இதுவே கொஞ்சம் இதுவாக இருக்கா. ஸ்பேஸ் டி கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக புரியுதா. நான் இங்கே ஸ்பேஸ் வந்து இப்போ தான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 2 3 4, செகண்ட் ரோ வந்து 5 6 7 8, அப்புறம் வந்து தேர்ட் ரோ வந்து 9 10 11 12. இவ்வளோ தானே 2D அரே. ஓகேவா, திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட் அரேன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா, டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் வந்து இன்ட் அரேட் வந்து நான் கொடுக்குறேன். இன்ட் அரே அதோடைய டேட்டா டைப் வந்து இன்ட்டு. அரே வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரே வந்து என்னென்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா அரே வந்து மோஸ்ட்டாக நம்ம நேம் கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரோவோட பேர், இது வந்து காலம் கொடுப்போம். ஓகேவா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நான் இப்படியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 கம்மா போட்டு 5 6 7 8, அதுக்கப்புறம் 9 10 11 12 இது மாதிரி நான் சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறேன். இதில் வந்து ரோ வந்து எப்படி சொல்கிறது, 3 ரோ 4 காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்னா
3 ரோ 4 காலம். ஆனால் வந்து மொத்த எலமெண்ட் வந்து மொத்தம் 12 இருக்குது. ஓகேவா? இந்த மொத்த 12 எலமெண்ட்டில் இப்போ நான் ஐட்ரேஷன் இப்போ எடுக்கிறேன். எப்படின்னா அரே எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறதுக்கு, இந்த அரே எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறதுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து இது பண்ணுறேன். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டேன்னா 3. ஓகேவா? 3 வந்து i = 0, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி <3. ஓகேவா? ஏன்னா ரோ வந்து 3 வைக்கும் தான் நம்ம கொடுத்துருட்டோம். ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு இப்போ i++ ஐட்ரேஷன் கொடுத்தோன்னா அது வந்து அவ்வளோதான். அந்த ப்ராசஸ் வந்து இந்த முடிச்சதுக்கப்புறம் திருப்பி 0, 1, 2, 3 அது மாதிரி பார்த்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ டாலும் பார்த்தீங்கன்னா j <4, j++ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்ரேட் ஆனது எல்லாமே சொல்லிட்டு நீ பிரிண்ட் பண்ண அரே ஆஃப் i and j பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை வந்து நீ வந்து ப்ராப்பராக வந்து நியூ லைனில் வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இப்போது நான் இதை கொடுக்காமல் இருந்தேன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்ததுனால தான் நமக்கு வந்து ஒரே இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நான் கொடுக்காமல் ரன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா எல்லாம் ஒரே லைனில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதுவே கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேவா? இது அவ்வளோதான். இவ்வளோ தானே 2D கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.